வணக்கம் நண்பர்களே. இன்று 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 1 உள்ள இலக்கணம் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களின் வகை மற்றும் தொகை பார்க்குறோம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இப்போ எழுத்து இலக்கணம் எதை பொறுத்தது, எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண், பெயர், பிறப்பு, மாத்திரை. அப்புறம் எழுத்தோட வடிவங்கள் 2 இருக்குது. அது என்ன வடிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலி வடிவம் மற்றும் வரி வடிவம். நம்ம ஒலிக்கிறது, வாயை திறந்து பேசுகிறது தான் ஒலி வடிவம், நம்ம எழுதுறது தான் வரி வடிவம். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள் ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கிறது 12, மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கிச்சு அது 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247. உயிர் எழுத்துக்கள் 12 எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆலிருந்து அவ் வரைக்கும் 12. அதில் 2 வகை இருக்குது. என்னென்னா குறில், நெடில். குறில்னா குறுகி ஒலிப்பது, நெடில்னா நீண்டு ஒலிப்பது. குறிலில் 5 எழுத்துக்கள் இருக்குது. அது எதெல்லாம்னா ஆ, இ, உ, ஏ, ஓ. நெடிலில் 7 எழுத்துக்கள் இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மெய் எழுத்துக்கள் 18. அது 3 வகைப்படும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வல்லினம், இடையினம், மெல்லினம். வல்லினம் எதெல்லாம் தவிர 6 வல்லினம், இடையினம் யாரெல்லாம் வல்லல 6 இடையினம், ஞங்கன நமன 6 மெல்லினம். உயிர்மெய் எழுத்துக்கள் 216. அதில் 2 வகை இருக்குது. என்னென்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அந்த குறில் எழுத்துக்கள் நம்ம மொத்தம் 5 படிச்சிருப்போம்ல, அந்த மெய் எழுத்துக்கள் 18. அந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா அந்த 90 எழுத்துக்கள் உயிர்மெய் குறில்கள். அதே மாதிரி நெடில் எழுத்துக்கள் 7, அந்த மெய் எழுத்துக்கள் 18. அந்த 18ஓட அந்த 7 மல்டிப்ளை பண்ணோன்னா 126 உயிர்மெய் நெடில் எழுத்து. ஆயுத எழுத்து 1, அதுக்கு அரை மாத்திரை. குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட்.